தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் களம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே இப்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை ஒரு சாதாரண போட்டியாக பார்க்காமல் தனது கௌரவ பிரச்சனையாக கருதி தேர்தல் பணிகளில் மின்னல் வேகத்தில் இறங்கியுள்ளது. குறிப்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக களத்தில் இறங்கி வேட்பாளர் தேர்வு முதல் தேர்தல் வியூகம் வரை அனைத்தையுமே தனது நேரடி பார்வையில் கொண்டு வந்துள்ளார். தங்களது கட்சியில் இருந்து விலகி சென்ற எம்எல்ஏக்களுக்கு அரசியல் ரீதியாக சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதில் அதிமுக தலைமை மிக உறுதியாக உள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்று இருந்தாலும் தேர்தலுக்கு பிந்திய அரசியல் மாற்றங்களால் பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம் மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளின் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். இதனுடன் முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியும் சேர்த்து மொத்தம் 5 இடங்கள் காலியாகி உள்ளன. இந்த 5 தொகுதிகளையும் மீண்டும் கைப்பற்றுவதன் மூலம் அதிமுகவின் அசைக்க முடியாத வலிமையை நிரூபிக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருகிறார். இதற்காக தனது கோட்டையான கொங்கு மண்டல தொகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி வரும் அவர் உள்ளூர் செல்வாக்கும் பொருளாதார பலமும் கொண்ட வேட்பாளர்களின் உத்தேச பட்டியலை தனது கையில் வைத்துள்ளார். கூட்டணி விவகாரத்திலும் இந்த முறை அதிமுக மிகவும் சாதுரியமாக காய் நகர்த்தி வருகிறது. கடந்த முறை தங்களுக்கு தரப்படாத மதுராந்தகம் தொகுதியை இம்முறை பாமகவிற்கு ஒதுக்கவும், அதேபோல் அம்பாசமுத்திரம் தொகுதியை பாஜகவிற்கு வழங்கவும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் கூட்டணி கட்சிகளின் முழு பலத்தையும் திரட்டி ஆளும் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை உருவாக்க அதிமுக முடிவு செய்துள்ளது. சிங்கப்பாதை என அதிமுகவினர் உற்சாகமாக அழைக்கும் இந்த புதிய அரசியல் வியூகம் முதல்வர் விஜயின் தாவேக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தரும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஒருபுறம் ஆளும் கட்சி தனது செல்வாக்கை தக்க வைக்க போராடும் நிலையில், மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பலப்பரட்சிக்கு வித்திட்டுள்ளன. வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் வீடுதோறும் பிரச்சாரம் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு என தீவிரமாக செயல்பட அதிமுகவினர் தயாராகிவிட்டனர். இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் தமிழகத்தின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த அரசியல் சதுரங்கத்தில் ஜெயிக்கப் போவது யார்? அதிமுகவின் இந்த அதிரடி வியூகம் பலன் தருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.